இலங்கையில் குறிப்பாக கட்நாயக்க விமான நிலையத்திலே அந்த விமானம் தரையிறங்கிய நாளும் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக சொல்ல போனால் அந்த விமானம் 7ஆம் தேதி கட்நாயக்க விமான நிலையத்திலே தரையிறங்குகிறது. அதன் தொடர்ச்சியாக 8ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, மீண்டும் 12ஆம் தேதி 2 இடங்கள் அனுராதபுரம், திருகோணமலை என்று பல இடங்களிலே அந்த விமானத்தின் தரையிறக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விமான தரையிறக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஏக காலத்தில் இன்னும் ஒரு விடயம் அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. ஜப்பானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள பெரிய தீவான குவாம் தீவில் இருந்துதான் குறித்த C-130 விமானத்தை இலங்கைக்கு செலுத்துகின்றார்கள். இலங்கைக்கு விமானம் செலுத்தியதும் தவறில்லை. அங்கு செல்லுகின்ற போது கட்நாயக்க விமான நிலையத்துக்கு அந்த விமானம் வருகிறது என்கின்ற செய்திகளும் பகிரப்பட்டிருந்தன. இப்போது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த விமான பரப்பிலோ அல்லது அது இலங்கைக்கு வருகிறதிலோ பேரிடருக்கான நிவாரணமாகத்தான் அது கூறப்படுகிறது. அதில் ஒரு மாற்றமும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால், இலங்கைக்கு குறித்த C-130 விமானம் பரப்பினை மேற்கொள்வதற்கு முதல் அந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கட்நாயக்க விமான நிலையத்துக்கு இவை வருகை தருகின்றன. இவ்வாறான ஒரு பேரிடர் மீட்புக்காக அமெரிக்க பேரிடர் பேராண்மை குழுவில் இருந்து பலர் வருகை தருகிறார்கள் என்கின்ற தகவல் பகிரப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக இந்த தகவல்கள் கட்நாயக்க விமான நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. கட்நாயக்க விமான நிலையத்திலே அமெரிக்க C-130 விமானங்கள் தரையிறங்குகின்றன. இப்போது இங்கு இருக்கக்கூடிய வினா என்னவென்று சொன்னால், அந்த வருகை தந்த விமானத்திலே அன்றைய நாள் குறித்த 7ஆம் தேதி தரையிறங்குகிறது. ஆனால் 8ஆம் தேதி மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு 2 130 விமானங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி பறக்கின்றன. இங்குதான் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. பலாலி கட்டுப்பாட்டு நிலைய பொறுப்பாளர் அல்லது பலாலி கட்டுப்பாட்டு நிலையத்தினுடைய முக்கிய அதிகாரியாக இருக்கக்கூடியவர் கூறுகின்றார், கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து குறித்த விமானங்கள் பலாலிக்கு வருகை தருவது தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து விமான பரப்புகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் தான் ஒரு தகவல் வந்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இவற்றின் நம்பகத்தன்மை முழுமையாக உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், கட்நாயக்காவிலிருந்து பலாலிக்கு செல்லுகின்ற பயணப்பாதை என்பது அவர்கள் அங்கு குறித்த குவாம் தீவிலிருந்து ஆரம்பிக்கின்ற போது அவை தொடர்பான தகவல் வெளிவரவில்லை. அவை இலங்கைக்கு செல்லுகின்ற கட்நாயக்காவில் தரையிறக்கம் என்று வந்த பின்னர் தான் திடீரென்று கட்நாயக்காவில் இருந்து பலாலி நோக்கி குறித்த இராணுவ சரக்கு விமானங்கள் செல்லுகின்றன. இயல்பாக யோசித்து பாருங்கள், 2 விமானங்கள் வந்திருந்தால் கூட அந்த 2 விமானங்களிலும் குறித்த திகதியில் கட்நாயக்காவில் ஒரு குறிப்பிட்ட தொகையை இறக்கிவிட்டு மீண்டும் குறித்த ஏனைய பொருட்களை கொண்டு யாழ்ப்பாணத்திலே இறக்கி இருக்கலாம். அவை சாதாரணமாக சிந்திக்கலாம். அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் 10ஆம் தேதியும் விமானம் தரையிறங்குகிறது பலாலியிலே. அதன் பின்னர் 12ஆம் தேதி அனுராதபுரத்திலே தரையிறங்கு. அடுத்தது 12ஆம் தேதி இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. 10ஆம் தேதி அனுராதபுரத்திலே இறங்கிய அதே வேளை 12ஆம் தேதி திருகோணமலையிலும் ஒரு தரையிறக்கம் சீனங்குடாவிலே தரையிறங்குகிறது.